எல்லாம் புரியுதுங்க. ஆனா இந்த வாய்ப்பை உங்க வாழ்க்கையினுடைய வரமா எப்படி மாற்ற போறீங்கிறது ரொம்ப முக்கியங்க. கரெக்டா சார்? மேடம்ஸ் எல்லாருக்குமே இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, இப்போ நடுவர் சொன்னார்ல, அவருடைய வாழ்க்கையில போன வருஷம் வரும்போது அவர் சொந்த வீட்டுல இல்ல, வாடகை வீட்டுல இருந்தாருங்க. இப்ப இந்த வருஷத்துக்குள்ள எவ்வளவு ரூபாய் வீடு வாங்கியிருக்காருங்க? அது காரணம், அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னாருங்க. இங்க வந்த வைப்ரேஷன் சார் சொன்னார்ல, கண்டிப்பா உங்களால இதை விட இன்னும் சாதிக்க முடியும். அதானே சார் முக்கியம்? அதேதான் உங்களுக்கு இப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. நீங்க அடைஞ்ச முன்னேற்றம், நீங்க அடைஞ்ச எனக்கு தெரிஞ்சு மாறுதல், நீங்க அடைஞ்ச வெற்றிகள்லாம் வெற்றியே கிடையாது. உங்களால் இதுக்கு மேல சாதிக்க முடியும். அதை முதல்ல நீங்க கிளீனா புரிஞ்சுக்கணும். அதை மைண்ட்ல ஏத்திங்க. இந்த பிசினஸ் ஹைலி பொட்டன்ஷியல், இந்த கம்பெனி மிக பிரம்மாண்டமான நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு கம்பெனிங்க. கரெக்டா? இதுல எந்த மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வெளியே இருந்து வர்றவங்க நமக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஆயிட்டாங்க. பட் போன வருஷம் வெளியே இருந்து வந்தவங்களே இந்த கம்பெனியுடைய வைப்ரேஷன், சாப்பிட வைப்ரேஷன் புரிஞ்சுக்கிறாங்களா? அப்ப இவ்வளவு தூரம் பக்கத்துல இருக்கோம், நம்ம ரொம்ப நியரஸ்டா டெய்லி சந்திக்கிறோம். அவருடைய வைப்ரேஷன், அவருடைய கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி உங்களுக்கு புரியலையா? அதான் சொல்லுவாங்க, உள்ளூர் கோயில் கொஞ்சம் மதிப்பு வர்றது கொஞ்சம் நாளாகும் அப்படின்வாங்க. உள்ளூர் ஜோசியர், உள்ளூர் சாமியார் எல்லாரும் கொஞ்சம் அவங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம இருப்போம். அதை கொஞ்சம் மாத்திங்க. இன்னையில இருந்து ஒரே ஒரு சபதம் எடுங்க. டெய்லி நான் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் வருதா நான் கண்டிப்பா யோசிப்பேன், இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பா என்னால இதை விட இன்னும் பெரிய லெவல்ல மாற முடியும். அடுத்த தீபாவளிக்கு நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா உங்களை சொல்லி வாழ்த்தி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்.